நாடக அமைப்பாளர் அருமையண்ணன் உங்கள் வீட்டு பிள்ளைக்கு புதுக்குளத்தைச் சேர்ந்த அழகராஜா அவர்களுக்கு பொன்னாடை பத்து கௌரவப்படுத்தப்படுகிறது. ஏது பிழை செய்தாலும் பிழையேது செய்தாலும் தீது புரியாத தெய்வமே தெய்வமே நீதி தழைக்கின்ற திருப்போரூர் தனி முதலே நாயேன் பிழைக்கின்றவார் நீ பேசு முருகா. தென்பழனி மலையோரம் தெல்லு தமிழ் இசை பாடும் தென்பழனி மலையோரம் தெல்லு தமிழ் இசை பாடும் செந்தூரின் கடலோரம் தேவாவும் தேரோடும் செந்தூரின் கடலோரம் தேவாவும் தேரோடும் தென்பழனி மலையோரம் தெல்லு தமிழ் இசை பாடும் முருகா. காவிரியில் நீராடி சுவாமி மலைப்படியேறி காவிரியில் நீராடி சுவாமி மலைப்படியேறி முருகா உங்க பார்த்தால் உன் செய்த வினை தீரும் முருகா உங்க பார்த்தால் உன் செய்த வினை தீரும் தென்பழனி மலையோரம் தெல்லு தமிழ் இசை பாடும் முருகா. தணிகை மலை உச்சியிலே சேவல் என்று கொடியாடும் தணிகை மலை உச்சியிலே சேவல் என்று கொடியாடும் திருப்பரங்குன்றத்திலே தேவாவும் தேரோடும் திருப்பரங்குன்றத்திலே தேவாவும் தேரோடும் பழமுதிரும் சோலையிலே பழமாடி கணிந்திருக்க பழமுதிரும் சோலையிலே பழமாடி கணிந்திருக்க பார்ப்பவர்க்கு பசி தீரும் பணிந்தவர்க்கு புகழ் சேரும் பார்ப்பவர்க்கு பசி தீரும் பணிந்தவர்க்கு புகழ் சேரும் தென்பழனி தென்பழனி மலையோரம் தெல்லு தமிழ் இசை பாடும் செந்தூரின் கடலோரம் தேவாவும் தேரோடும் முருகா. யாரும் அன்பளிப்போ துண்டு சீட்டோ யாரும் கொடுக்க வேணாம். பார்க்குறவங்க பாடல் நல்லா இருந்தாலும் பேசுகிறது நல்லா இருந்தாலும் கைதட்டி உற்சாகப்படுத்துங்க, அது ஒன்று போதும். ஏற்றமுனா ஏற்ற இதிலே இருக்கு முன்னேற்றம் எல்லாரும் பாடுபட்டா இது இன்ப விளையும் தோட்டம் எல்லாரும் பாடுபட்டா இது இன்ப விளையும் தோட்டம் கிணத்து நீர நிலத்துக்கு தான் எடுத்து தரும் ஏற்றம் கிணத்து நீர நிலத்துக்கு தான் எடுத்து தரும் ஏற்றம் கிளை வடிக்கும் பயிர்களுக்கு உயிர் வளர்க்கும் கூட்டம் கிளை வடிக்கும் பயிர்களுக்கு உயிர் வளர்க்கும் கூட்டம் தந்தனத்தானே ஏலேலோ தந்தனத்தானே ஏலேலோ ஓடி தந்தனத்தானே
ஏலேலோ தந்தனத்தானே ஏலேலோ. எறும்பு போல வரிசையாக எதிலும் சேர்ந்து உழைக்கணும். எறும்பு போல வரிசையாக எதிலும் சேர்ந்து உழைக்கணும். இடிப்பே வளையா மனதை எதிர்பார்த்து உழைக்கணும். இடிப்பே வளையா மனதை எதிர்பார்த்து உழைக்கணும். உடுப்பு போல உறுதி வேணும். நிலவ மாறணும். உடைஞ்சு போன நமது என ஒன்னா வந்து பொருந்தணும். தந்தனத்தானே ஏலேலோ தந்தனத்தானே ஏலேலோ. ஓதுவார் தொழுவார் எல்லாம் முழுவார் கரையிலே. ஓதுவார் தொழுவார் எல்லாம் முழுவார் கரையிலே. உலகம் ஜெலிக்கும் நம்ம ஏர் நடத்தும் நடையிலே. ஆரிமவளவை சொன்னாலதி பார்த்தா மனசிலே. நீதி என்றும் நெல் விளையும் திருச்சி படத்த கரிசிலே. தந்தனத்தானே ஏலேலோ தந்தனத்தானே ஏலேலோ. விதியை எண்ணி விழுந்து கிடக்கு வீரர் எல்லாம் மாறணும். விதியை எண்ணி விழுந்து கிடக்கு வீரர் எல்லாம் மாறணும். வேலை செஞ்சா உயர்வும் என்று எவர மண்டையில் ஏறணும். விதியை என்னும் பெரியவங்க நெஞ்சில் அன்பை சேர்க்கணும். நிரந்தரமா சகலரின் சுதந்திரமா வாழணும். நிரந்தரமா சகலரின் சுதந்திரமா வாழணும். தந்தனத்தானே ஏலேலோ தந்தனத்தானே ஏலேலோ. ஓடி தந்தனத்தானே ஏலேலோ தந்தனத்தானே ஏலேலோ. ஓடுகிற வண்டியோட ஒற்றுமையா ரெண்டு மாடு ஒன்ன விட்டு ஒன்னு பிரிஞ்சா என்னாக எண்ணிப்பாரு. ஓடுகிற வண்டியோட ஒற்றுமையா ரெண்டு மாடு ஒன்ன விட்டு ஒன்னு பிரிஞ்சா என்னாக எண்ணிப்பாரு. ஓடுகிற வண்டி ஓட ஜாதிக்கோரே தேங்காயும் காய்ப்பதில்லை. கொள்ளையில வச்ச முள்ள குளப்பாத்து பூப்பதில்லை. ஆயிரம் ஜென்மம் தேடி அன்பாலே ஒன்று கூடி சேர்வது காதல் தானே. பிரிப்பது பாவம் தானே. வெட்ட வெட்ட தலைக்கும் கொடி என்ன கொடி கூறம்மா. வெட்ட வெட்ட தலைக்கும் கொடி என்ன கொடி கூறம்மா. கட்டழகி கேணம்மா காதல் கொடி தானம்மா. ஓடுகிற வண்டியோடு ஒற்றுமையா ரெண்டு மாடு ஒன்ன விட்டு ஒன்னு பிரிஞ்சா என்னால் எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓட ஆண்டவன காதலிச்சா பாண்டிய நாட்டு மீனாட்சி. காதலிச்சு மனம் முடிக்க மாமதுரை கோவில் சாட்சி. காதல் ஒரு வேதம் அம்மா கட்டாய பாடம் அம்மா. ஊரெல்லாம் சேர்ந்து பாடும் உல்லாச ராகம் அம்மா. கல்யாண பூக்கள் ரெண்டை கண்ணீரில் மிதக்க விட்டு. கல்யாண பூக்கள் ரெண்டை கண்ணீரில் மிதக்க விட்டு. கதை பண்ணி ஆண்டவே கண்ணாமூச்சு ஆடுறா. ஓடுகிற வண்டியோட ஒற்றுமையா ரெண்டு மாடி ஒன்ன விட்டு ஒன்னு பிரிஞ்சா என்னாது எண்ணிப்பாரு. ஓடுகிற ஓடுகிற வண்டி ஓடே. வாங்க பாப்புன்னு
கோமாளி 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 நான் வந்திருக்கு அனைவரையுமே ஏமாளி அப்படியே அர்ற 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 கோமாளி 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 வந்திருக்கு அனைவரையுமே ஏமாளி கோமாளி 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 இங்க வந்திருக்கேன் நான் ஒரு ஏமாளி தன்னாலே தன்னாலே தன்னனானே தக்கதிமி தன்னனானே போடு தன்னானே தன்னானே தகதிமி தன்னனானே தன்னாலே தன்னாலே தன்னனானே அப்படி தக்கதிமி தன்னனானே அப்படி தன்னாலே கோமாளி கோமாளி வந்திருக்கு அனைவரையுமே ஏமாளி வர 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 அர்ரே பொண்டாட்டி சொந்த பொண்டாட்டி இருக்கையில் ஒப்பாட்டி வச்சிருக்கு மிருதங்கக்காரனுக்கு வணக்கம் வணக்கம் அப்படி பொண்டாட்டி இருக்கையிலே வப்பாட்டி வச்சுவாரு பப்புன்காரருக்கு வணக்கம் பொண்டாட்டி சொந்த பொண்டாட்டி இருக்கையில் ஒப்பாட்டி வச்சிருக்கு வல்லால கண்டனுக்கு வணக்கம் தன்னாலே தன்னாலே அடி 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 தன்னனானே போடு தன்னானே தன்னானே தனனானே தகதிமி தனனானே கோமாளி 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 வந்திருக்கேன் நான் ஒரு ஏமாளி 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 வந்திருக்க பப்புன்னு கோமாளி போடு 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 அர்ரா 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 காலையில எந்திரிச்சு நீச்ச தண்ணி குடிச்சு விட்டு கலப்பைய தூக்குறாங்க அப்போ அப்போ காலையில எந்திரிச்சு நீச்ச தண்ணி தூக்கிக்கிட்டு கலப்பைய தூக்குறது அப்போ காலையில எந்திரிச்சு நீச்ச தண்ணி குடிச்சு விட்டு கலப்பைய தூக்குறாங்க அப்போ இப்ப காலையில எந்திரிச்சு தண்ணிய போட்டு விட்டு மல்லாக்க கிடக்குறாங்க இப்போ போடு தன்னானே தன்னானே தனனானே கதிமி தனனானே இப்பத்தான் வந்தீங்களா நீங்க இதுக்கு முன்னாடி வந்தீங்களா வாங்க வாங்க உட்காருங்க நீங்க வந்த காலி நிக்காதீங்க அங்க வாங்க உட்காருங்க நீங்க வந்த காலி நிக்காதீங்க இப்பத்தான் வந்தீங்களா நீங்க இதுக்கு முன்னாடி வந்தீங்களா போடு போடு பத்த வந்தீங்களா இதுக்கு முன்னாடி வந்தீங்களா குத்து பார்க்க வந்தீங்களா நீங்க குத்து பார்க்க வந்தீங்களா இல்ல குத்து வைக்க வந்தீங்களா ஆடி வாங்க வாங்க உட்காருங்க வந்த காலி நிக்காதீங்க ஐயமரே ஆத்தமரே வணக்கம் உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கு ஐயமரே ஆத்தமரே வணக்கம் உங்க ஆதி கிடைக்க வேணும் எனக்கு ஐயமரே ஆத்தமரே வணக்கம் உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கும் மண்டே பாரு அப்படித்தான் இருக்கு ஏப்பா எல்லாரும் ஜவனேன்னு இருக்காங்க நீ மட்டும் கொடையை பிடிச்சிக்கிட்டு அடிக்கிற என்ன எதுக்கு தம்பி நீ ஏன் குடைய பாக்குற நான் எங்க கொடையவும் பார்க்கல நுழையவும் பார்க்கல தம்பி நீங்க பேண்ட்ல இருந்து கையெடுங்க ஒன்னே தாண்டா கையறா மோல பேரன்பு கொண்ட பெரியவர்களே என்னை பெற்றெடுத்த என்னன்மை தாய்மார்களே ஏடுபட்டு மெல்தகளே நாடுபட்டு வல்லவரே இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வந்திருக்கும் ஆண்டோருக்கும் சான்றோருக்கும் என்னை போன்றோருக்கும் இச்சபையினருக்கும் நன்றி நன்றிக்கிறத வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு வந்துட்டாங்க வாங்க வாங்க எங்களை வாங்க நீங்க எல்லாம் வந்தாதான் வாங்க நாடக கலைஞர்களுக்கு கிராமத்தின் சார்பாக சால்வாணி இங்கே 6 மணி மிசித்துக் கொண்டிருக்கும் அருமை அண்ணன் உங்கள் வீட்டு பிள்ளை மதிப்புக்கு மரியாதைக்குரிய புளியங்குளத்தைச் சேர்ந்த ஜெயமணிகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது அப்படி நம்ம ஊரில் தான் சொல்லாமல் போடுறாங்க அடுத்தபடியாக இவர்களுடைய மிருதங்கம் மிசித்துக் கொண்டிருக்கும் அருமை தம்பி மருது அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது அடுத்தபடியாக இவர்களிலே கவட்டையடி வீரன் ஆல்ரவுண்ட் மாஸ்டர் சக்திவேல் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது போடுங்க தலையோட அப்படியே தலையோட போடுங்க அடுத்தபடியாக இவர்களிலே தாளம் வீசித்துக் கொண்டிருக்கும் அருமை மாமா மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஐயனார் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது இந்த நாடகத்தின் அமைப்பாளர் சொல்லுங்க இந்த நாடகத்திற்கு அரும்பாடுபட்டு சிறப்பான நடிகர்களை கொண்டு வந்து சேர்த்த நாடக அமைப்பாளர் அருமையண்ணன் உங்கள் வீட்டு பிள்ளைக்கு புதுக்குளத்தைச் சேர்ந்த அழகராஜா அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது டெய்லி 1000 போகணும் என்ன கக்கூசு போக விடுறதில்ல குளிக்க போக விடுறதில்ல அடுத்தபடியாக இந்த நாடகத்தில் நான் தான் இங்கே பபுனாக நடிக்கும் மானங்கட்ட மல்லாரி என்று மக்களால் அழைக்கப்படும் புதுக்கோட்டை ஏடா பைப்படியில் தண்ணியாட குடிக்க போற முண்டப்பல எப்படா கீழே குனிகிற அவர் தான் பொன்னாட போத்துறாருல குனிஞ்சு பைப்புல தண்ணி குடிக்க போற மாதிரியே போறியாடா அப்படி கிடையாது பெரியவங்களை பார்த்தா மயங்கி மண்டி போட்டு மண்டி ஓட்டு போடா விளக்க மாதிரி பிஞ்சு போயிடும் பிஞ்சா வேற விளக்கம் வாங்கிடுவோம் அதாவது இந்த இந்த பொன்னாடகை எங்களுக்கு அந்த சைஸ் கிடைச்சிருச்சுல பூராமே இந்த துணியை துணிடா ஏன்டா உசுர வாங்குற ஏன் இந்த பாடுபடுத்துறீங்க என்னடா தம்பி எது சொன்னாலும் இப்படி சொன்னா அப்படி ஏப்பா இதுக்கு பேர் என்னப்பா துண்டு இதுக்கு பேர் துண்டு இன்னொரு பேரு துணி என்ன இது என்ன கலரு சேப்பு கலரு இது சேப்பு துணி தம்பி
இது வந்து நீ நினைக்கிற மாதிரி ரேசுப்பட்ட ஊர்ல நீ கேளு, அவங்க கரெக்டா சொல்லுவாங்க. நீ என்ன கலரை கேட்குறியோ அதோட சேர்த்து துணின்னு சொல்லுவாங்க பாரு. சரி ஏன்பா இந்த சேப்பு கலர்ல இருந்துச்சுல, இப்ப சேப்பு கலர்ல இருந்தா என்ன துணி? சிவப்பு துணி. நீ பரவாயில்ல. சொல்லுவாங்கடா எங்க கேங்க. சொல்லு, சேப்பு கலர்ல இருந்தா என்ன துணி? சேப்பு துணியா? ஏய் சிகப்பு துணி சொல்லு. என்னது? இங்க பாருங்க, பச்சை கலர்ல இருந்தா என்ன துணி? பச்சை துணியா? ஐயோ ஐயா, அப்பேற்பட்ட அளவிற்கு சிறப்பானவர்கள் எங்களுக்கு பொன்னாடி பத்தி கௌரவப்படுத்திய மாபெரும் கிராமத்தார்களுக்கு நன்றி நடிக்கிறது வணக்கம். இந்த அடாது மலையிலும் நாடகத்தை விடாது நடத்தி அவன்னு உட்கார்ந்துருக்க ரசிக பெருமக்களுக்கு முதல்ல நன்றி நடிக்கிறது வணக்கம் 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 வணக்கம். ஏன்னா ஒரு நாடகம் நல்லபடியா நடக்கணும்னா முக்கியமா 3 வேணும். ஆமா 3 வேணும். கப்பு சரக்கு தனி பாக்கெட்டு. இது உருப்புடுறதுக்கா? நான் எவ்வளவு பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவர் என்ன சொல்றாரு பாரு. கப்பு சரக்கு தண்ணி. நான் சரக்கெல்லாம் நிப்பாட்டிட்டேன்ல, ஏன்னா இந்த தண்ணியை மட்டும் நான் நிப்பாட்டி விட்டேன்டா. நான்லாம் அடியோட நிப்பாட்டிட்டேன். என்ன சொல்ற? நான் அடியோட தண்ணியை நிப்பாட்டி சுத்தமா அடியோட நிப்பாட்டிட்டியா? என் பொண்டாட்டி ஒரு அடி அடிச்சா அதோட தண்ணியை நிப்பாட்டிட்டேன். போடா விலங்கு. டே நீலாம் வெக்கமயிலம் ஒரு ஆம்பளை பொண்டாட்டி அடி வாங்குற நாய் நீலாம். என்னடா பொண்டாட்டி? உனக்கும் தாண்டா பொண்டாட்டி. ஆனா எனக்கு வாச்ச மனைவி மாதிரி இந்த ஊர்ல இல்ல, இந்த உலகத்திலே எப்படி இல்ல தம்பி. என்ன இப்படி சொல்றீங்க? நானு இங்க இருந்து கட்டுமாவடி, அறந்தாங்கி, பட்டுக்கோட்டை எவ்வளவு தொலைவு போயிட்டு வந்தாலும் சரி, மணி 1 2 3 எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி சரி, நான் வீட்டுக்கு வர தட்டியும் என் தெய்வம் சாப்பிடாம கை தட்டுங்க எல்லாம். உண்மையாலுமே மாத்தியார உண்மையாலுமே சொல்றேன், உனக்கு வாச்ச பொண்டாட்டி மாதிரி. சரி, நீ வீட்டுக்கு போற வரையும் சாப்பிட மாட்டாங்களா? ஆமா சத்தியமாவா? ஆமா. ஏன்னா ஏன்டா முண்டை நான் தாண்டா வீட்டுல போய் சமைக்கணும். இதுல உங்க பொண்டாட்டி மாதிரி உலகத்திலே கிடையாதான். நீ போய் வீட்டுல சமைக்கணும். ஆனா ஏன் பொண்டாட்டி அப்படி கிடையாது. ஏன் பொண்டாட்டி சாதாரணாளா? எப்படி? நானே இங்க இருந்து நீ அறந்தாங்கி தான் போவேன். அங்க இருந்து சென்னை, கல்கத்தா, டில்லி வரையும் கூட போவேன். டில்லி வரையா? லாரியில வேலை பார்த்தேன். டில்லி வரையும் கூட போவேன். நான் போற வரையும் என் பொண்டாட்டி துணியே போட மாட்டாங்க. ஏய் என்ன முண்டமா நிக்குமா? ஓ வீடு எந்த? ஓ அட்ரஸ் சொல்லு முதல்ல. யாப்பா நான் போனாதான் துணியெல்லாம் துவைச்சு கொடுப்பேன். அப்படியா? அப்புறம் தான் துணி போடுவா. பாத்தியா பெட்டிக்காருக்கு எனக்கு பொண்டாட்டி எப்படின்னு. இன்னைக்கு 1000 பேசலாம், ஆனா இந்த மேடையில சொல்லணும். இன்னைக்கு நான் நாடகத்துக்கு வந்ததே பெரிய விஷயம் தம்பி. ஏனே? ஒரு சின்ன பிரச்சனை. என்னன்னு அப்படி? ஒரு 4 மணியை போல. சரி, சங்கடப்பட மாட்டேன். சரி அண்ணே, வருத்தப்படாதீங்க. 4 மணியை போல வீட்டுக்குள்ள போய் தூக்கு போட்டு தொங்கிட்டேன் தம்பி. எப்படி தொங்குனாலும் சாவு வரல. ஏன்னா நான் போட்டது டேபிள் பேன்ல போட்டேன். எல்லாம் என்ன டேபிள் பேன்ல? ஆமா. எவ்வளவு நேரம் கழிச்சுடா யோசிக்கிற? இல்ல இல்ல, எனக்கு ஒரு சந்தேகம். நீ பேன்ல தூக்கு போட்டதெல்லாம் பிரச்சனை கிடையாது, டேபிள் பேன்ல போட்டோன்னு தான். நானும் தான் எனக்கு வேலை கிடைக்கல. சரி, படிப்புன்னா சாதாரண படிப்பு இல்ல. என்ன படிப்பு? நான் 1வதுலயே 10 வருஷம் படிச்சேன். ஏய் 1வதுல 10 வருஷம் படிச்சு வெக்கமா இல்லாம சொல்லி கொடுத்த டீச்சர் இல்ல, டீச்சரை விட்டு வெளியில போக முடியுமா? நான் இப்படி படிச்சுட்டு வேலையே கிடைக்கல. சரி, நான் என்ன பண்ணேன், என்னடா வேலை அமைச்சர் கிடைக்கல, இந்த உலகத்துல இருந்து என்ன பண்ண போறேன்ட்டு விறுவிறு நானும் போய் சாகலான்னு முடிவு எடுத்து. சரியான முடிவு, சரியான முடிவு. ஆல் தி பெஸ்ட் தம்பி, ஆல் தி பெஸ்ட் தம்பி. சாகலான்னு முடிவெடுத்து விறுவிறுன்னு போய் தூக்கு போட்டு தொங்கலான்னு போயிட்டேன். சரி, தூக்கு போட்டு தொங்குறதுக்கு தேவை என்ன? கயிறு வேணும். நான் போகும்போது கயிறை மறந்துட்டேன். ஆனா அங்க போகும்போது பார்த்தா என் தம்பி ஒருத்தன். யாரு? ஏன்னா அவனுக்கு வாழ்க்கை வெறுத்து போச்சு. என் தம்பி ராக்கெட்டும் இங்க இருந்து தூக்கு போட போயிட்டான். சரி, பார்த்தா அவன் கயிறு வச்சிருந்தான். சரி வாடா சாகுறதுன்னு முடிவு பண்ணிட்டு, அண்ணன் தம்பி 2 பேரும் இருக்கிறது யாருக்குமே பிடிக்கல. வாடா சாவான்னு 2 பேரும் தூக்கு போட்டு தொங்கணும். சரி, ஆனா அவன் செத்துட்டான், நான் சாவல. ஏய் நீ எதுக்கு போன? சாகத்தானே போன? சாக. அவன் சாகத்தானே போன? ஆமா. என்னை பாரு, கயிறை போட்டானா? போட்டான். தூக்கு தொங்குனானா? தொங்குனா. நீ தொங்குனியா? தொங்குனே. அப்புறம் என்னடா அவன் செத்தே நீ போல? அங்கதான் விஷயம் இருக்கு. என்ன விஷயம் இருக்கு? அவனும் தொங்குனா, நானும் தொங்குனேன். எப்படி? அவன் செத்துட்டான், நான் சாவல. ஏன் தெரியுமா? அவன் தூக்குல தொங்குனா, நான் அவன் காலை புடிச்சுக்கிட்டு தொங்குனேன். அவன் கவட்டுக்குள்ள புடிச்சு தொங்கி இருக்கணும்டா. நல்ல வேளை கொஞ்சம் கையை தூக்கி மேல புடிச்சிருந்தானே காலை புடிச்சிருக்க மாட்டேன். தம்பி அப்படி வாய்ப்பு இருந்தா நம்மட்ட. நீ எனக்கு அண்ணே, நான் உனக்கு தம்பி.
அதெல்லாம் மேடைக்கு வெளியில தம்பி. அதான் வெளியில வைக்க இல்லாம சொல்லிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். இங்க எல்லாம் என் காலேஜ் ஃப்ரெண்டா வருது. உட்கார்த்தா 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 உட்காரு. நாடகத்துக்கு வர்ற மாதிரிலாம் வர்றது இல்லை, 100 நாள் வேலைக்கு வர்ற மாதிரியே வர்றது. அவர் தெரியும் பாருங்கய்யா, நீங்க எல்லாம் நாடகத்துக்கு வந்தீங்க, ஒரு துண்டை உதறனியே உட்காந்துட்டீங்க. யாரு இப்பதான் படுதாவே விரிக்குது. யாரு கல்யாணத்துக்கு அடிச்ச பேனர்னு தெரியல. இந்த பேனர் அடிக்கிறதுல பெரிய விஷயம் இருக்கு தெரியுமா? என்ன தம்பி? பேனர் அடிச்சோட்டே புது பேனர் பார்த்தேன்னு வச்சுக்க, நல்ல பல்லன்னு மூஞ்சியோட அவங்க சிரிச்ச மணியமா இருப்பாங்க. ஆமா. இந்த பேனர் பழசானவனு பார்த்துருக்குவேன். இந்த நாடகம் கல்யாணத்துல பார்த்தேன்னு வச்சுக்க, அந்த மூஞ்சில பார்த்தீங்கன்னா 10 குண்டி அவங்க மூஞ்சில தான் உட்காந்துருக்கும். யாரு எங்க போய் போட்டிருக்காரு அப்படி. தம்பி நீங்க பாய விரிங்க, விரிடா கருப்பாய் புருஷா, விரிடா விரிடா, அப்படி விரிடா, விரிச்சு உட்கார்றா, அப்படி போடு. இங்க வேறு இடம் கிடைக்காம அலையுது. பாய் தான் புதுசு, மற்றதெல்லாம் பழசு. என்ன ஒன்று சொல்கிறேன். இருந்தாலும் இன்னைக்கு சீரும் சிறப்பான முறையில் நாடகம் பார்க்குறாங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி 3 விஷயம் என்ன தெரியுமா தேவை? கப்பு வாட்டர் சரக்கு கிடையாது. முதல் வேலை என்ன தெரியுமா? நல்ல ஒரு ஒளிபெருக்கி, சிறப்பான ஒளிபெருக்கி. ஐயா ரொம்ப சந்தோஷம் சாமியலா. சாப்பிட்டீங்களா? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லைன்னா நான் என்ன பொண்ணு பார்த்து கொடுக்கவா? நான் என்ன பப்புனா இல்லை மாமாவா? அதை செய்யவா? நீ ஒரு ஆள் போதும் போல இருக்கு இன்னைக்கு. ஆமா. அதே மாதிரி 2வது விஷயம் சிறப்பான பக்கமேளம். சிறந்த பக்கமேளம்னா பக்கமேளம் இப்படி வரணும். அதே மாதிரி 3வது நல்ல ரசிக பெருமக்கள். உண்மையாலுமே இப்படி இருக்க நீ ரசிகர்னா. சில ஊருக்கெல்லாம் போனோம்னா என்னமா வீட்டில் கொள்ளையடிக்க வந்த மாதிரி கேரு இப்படி மழையும் வராது கிளையும் வராது. நீ பேசாம உட்காரு. நான் வந்து காலை வச்சேன்னு வச்சுக்க, மழை வராது. நீ கவலையே படாம இருந்தே. விடிய விடிய நீ நாடகம் பார்த்துட்டு தான் வீட்டுக்கே போற. பேசாம இரு அப்படின்னு வந்தவங்களுக்கு வரவேற்பு எப்படி தெரியுமா? அப்பா தாயே ஓம் பராசக்தி, ஓம் பராசக்தி, ஓம் பராசக்தி, ஓம் பராசக்தி என்னைய மட்டும் காப்பாத்து. ஆமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வாங்க 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 வந்த ஆசி தாங்க, வாங்க 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 வந்த ஆசி தாங்க, வாங்க 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 அந்த ஆசி தாங்க. அன்றைக்கு பெரியோரே வரவிருக்கும் தாய்மாரே, அன்பாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, ஆதரவை நீங்க தானே கொடுக்க வேணுங்க. வாங்க 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 வந்து ஆசி தாங்க. பின்னாடி போகாம தூளத்தினை விட்டு பார்க்க பின்னாடி போகாம பிரிவரை நாடகத்தை பார்க்கணுமே. பின்னாடி போகாம விட்டு பார்க்காம முன்னாடி 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 வந்து நாடகத்தை பார்த்து விட்டு அன்பாக நாடகத்தை நடக்க வேணுங்க. இந்த சிறப்பான நாடகத்தில் நடிக்கிறாருங்க. வாங்க 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 வந்து ஆதித்தாங்க. நீங்க தானே கொடுக்க வேணுங்க. வாங்க 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 வந்து ஆசி தாங்க, வாங்க 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 வந்து ஆசி தாங்க தாங்க தாங்க. அண்ணே எனக்கு ஒரு சந்தேகம். உலகத்துல எதை வேணாலும் கண்டுபிடிச்சிடலாம். இரவு பகல், மேடு பள்ளம், சூரியன் சந்திரன், ஆம்பளை பொம்பளை, இந்த 2 விஷயம் இருக்குல்ல. இப்ப ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. பொம்பளைகள் இருக்காங்கல்ல, பொம்பளைகள்லாம் வந்து இப்ப சிறப்பா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், வயதுக்கு வந்துருவாங்க. என்ன வயதுக்கு வந்தவனே பெண்களுக்கெல்லாம் பூப்பு நீராட்டு விழா வச்சிருவாங்க. அதாவது ருதுவடைந்துருவார்கள். பெண்கள் வயதுக்கு வந்தா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் வந்து ஒரு நாள் எங்க அப்பா கிட்ட கேட்டேன். அப்பா அப்பா அக்கா எல்லாரும் வயசுக்கு வந்துட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் சடங்கு வச்சுக்க எல்லாம் சுத்துனீங்க, ஆனா நானும் பெரிய பையல ஆயிருக்கேன், நான் வயசுக்கு வந்தேன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. அப்பதான் எங்க அப்பா ஒரு சந்தேகம் சொன்னாரு. மயனே நீ கவலையே படாத, பெண்கள் வயதுக்கு வந்தா ஈஸியா சடங்கு வச்சா தெரிஞ்சு போயிடும் பெண்கள் வயசுக்கு வந்துட்டாங்கன்னு. ஆனா ஆண்கள் வயசுக்கு வர்றது எப்படின்னு ஒண்ணு யாராவது கேட்டா நான் சொல்றேன் என் சிங்கம் அப்படின்னு சொல்லுப்பேன். உடனே சொன்னாரு, பெண்கள் வயசுக்கு வந்தா சடங்கு வைக்கணும். என்ன சடங்கு வைக்கணும்? ஆண்கள் வயசுக்கு வந்தா எப்படி தெரியுமா கண்டுபிடிக்கணும்? நீங்க கவலையே படாதீங்கடா, இது 10வது பரீட்சையில வர நீங்க எழுதுங்க. ஆண்கள் வயசுக்கு வந்தா எப்படி தெரியுமா கண்டுபிடிக்கணும்? கொட்டையில் மசுறு முளைக்கும்.
தாவா கொட்டையில தாடி தாடி மீச முளைக்கும். நீ 1ஆம் நம்பர் கேடி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஆமா, இந்த லேடியை தான் இப்போ வந்து ஒரு ஆள் கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது நல்ல ஜாடிதான் உனக்கு. இருத்த மூடிதான் இருண்டு போகுது. அது மாதிரிலாம் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? என்னப்பா? இப்ப ட்ரெண்டிங்ல நிறைய விஷயம் போயிட்டு இருக்கு. ஆமா, நானும் இந்த டிவி பாக்குற சும்மாவே விடுறது இல்ல. டிவியை பார்த்து இந்த ஆன்லைன்ல எல்லாமே ஆர்டர் போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ ஒரு மாலைன்னு ஒரு மாலை விட்டுருக்காங்கல்ல. ஆமா, என்ன மாலை? கருங்காலி மாலை. கருங்காலி மாலை எல்லாம் நினைச்சுக்குங்க. நான் என்ன பண்ண, பழனிக்கு இங்கேருந்து போயிட்டேன். பழனிக்கு போயிட்டு கருங்காலி மாலை வாங்கன்னு ஆசை வந்துருச்சு. சரி வாங்கி போட்டோம்னா குடும்பம் விளங்குன்னு சொல்லிட்டாங்க. போயிட்டு பழனிக்கு அடிவாரத்தில் போயிட்டு பழனி முருகனை தரிசிச்சுட்டு கீழே வந்து பழனி முருகன்ட்ட இருந்து வந்து ஒரு கருங்காலி மாலை வாங்கிட்டேன். வாங்கி விட்டு சரி வேகமா போய் ஆத்துல குளிக்க போயிட்டேன். ஆத்துல குளிச்சா இந்த கருங்காலி மாலை இருந்து பிசு பிசு பிசுன்னு வருதுயா. புது கட்டையா இருக்கும், அப்படித்தான் வரும். நான் கூட சாம்பு போட்டதுனால அப்படி வரும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த கருங்காலி மாலை என்ன கலர்ல இருக்கும்? கருப்பு கலர். இந்த போட்டுக்கல நான் ஏண்டா இது மாதிரி இருக்கிறது கருங்காலி மாலை. ஏன் மாலை பிசு பிசுன்னு வந்து கரைஞ்சு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நான் பார்த்தேன், என்னடா 108 கொட்டை கொடுத்தாங்க, அதுல 3 கொட்டை கூட இல்லையா அப்படின்னு எட்டி பாக்குறேன். இந்த முண்டைய என்ன தெரியுமா பண்ணிருக்காங்க? என்ன கருங்காலி மாலை இல்லது, ஆட்டா புழுக்க இருக்குல்ல, அதுல ஊசிய கோத்து நூலை கோத்து பெயிண்ட் அடிச்சு கொண்டாந்து கருங்காலி மாலைன்னு கொடுத்துருக்காங்கயா. இதை என்னை ஏமாத்தி 2500 ரூபாய்க்கு வித்துட்டு போயிட்டாங்க. ஆமா ஆமா, அதனால ஏமாறக்கூடாது, ஏமாந்தாலும் அடுத்தவனை ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்ணக்கூடிய நமது நல்ல ஒரு சிறந்து விளங்கக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய சர்பத்தை குடிக்கிற கண்ணுது இல்லையா? சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் சின்னக்கண்ணனூர் கிராமத்தில் அமைந்து அருள்பாலித்து வரும் நம்மளையெல்லாம் காத்து ரசிக்கக்கூடிய ஸ்ரீ வாழ்வு தந்த அம்மன் கோவில் முளப்பாரி. அங்கிட்டு போ, இங்கதான் வந்து ஏறுவேன். ஏனே எனக்கு ஒரு சந்தேகம், நான் பேண்ட் போட்டுறதே மேலே ஏறிடுச்சு, அடுத்து வர்றது டான்ஸு. அவ பாவாடெல்லாம் போட்டிருப்பா, நாங்க எடுத்து சுத்தம் பண்ணிக்குவோம். அதான் பப்புனுக்காரனுக்குன்னா நான் எடுக்கணும், டான்ஸுக்குன்னா அவங்க. நாடு தாய் நாடு இல்லையாடா தெங்கடப்பட. உங்களை மாதிரி ஆள்னாலதான் ஒரு பிள்ளை இருக்க மாட்டேங்குது. ஆமா, அப்பேற்பட்ட அளவிற்கு வாழ்வு தந்து அம்மன் கோவில் முளப்பாரி உற்சவத்தை முன்னிட்டு புகழ்பெற்ற நடிகர்களை கொண்டு இன்று இரவு இவர்களிலே சீரும் சிறப்பான முறையில் மதிப்புக்கு மரியாதைக்குரிய அருமையண்ணன் என் நம்ம பாசத்துக்கு உரிய உங்கள் வீட்டு பிள்ளைக்கே புதுக்குளத்தைச் சேர்ந்த DM அழகுராஜா நாடக சபையால் நடத்தப்படும் ஸ்ரீ வள்ளி திருமணம் நாடகம் அதி விமர்சனம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அருச்சந்திரா, இது வள்ளி திருமணம்ப்பா. இப்போ ஏன் சிரிச்சிங்க? அப்புறம் நான் சும்மா ஒரு எஃபெக்ட் இருக்கட்டும். அப்பேற்பட்ட அளவிற்கு சென்ற நாம் தனக்கே தானே என்று வெற்றி பஸ் கொட்டி வரும் நடிப்பின் காயமாமணி நாட உலகின் சின்ன ஜெயசங்கர் என்று அழைக்கக்கூடிய பழைய நடிகர் ஜெயசங்கர் பார்த்திருக்கீங்களா? இல்ல, ஜெயசங்கர் எனக்கு யாரும் தெரியாது. அவர் மாதிரியே இருப்பாப்ல ஆளு. இவரவே இன்னைக்கு தான் நான் பாக்குறேன். இந்த இன்னைக்கு வந்திருக்க வர அருமையண்ணன் மதிப்புக்கு மரியாதைக்குரிய உங்கள் வீட்டு பிள்ளை நடிப்பரசன். பூம்பிடாகை ஊர் மோசமானவர். அங்கிட்டு போனேன்னா கொலையை அத்துப்புறாங்க பாத்துக்க. நீ போட்டு விடுவ போல இருக்கு போன் பண்ணி. தம்பி யூடியூப் ஓடிக்கிறதுக்கு கவனமா பேசணும். ஐயோ அப்பா சாமிகளா, நான் ஒண்ணுமே சொல்லல. பூம்பிடாகை KM பரசுராமன் அவர்கள் இவர்களே வேலன் வேடன் விருத்தலாக தொட்டி அன்பை உன் பாட்டெல்லாம் இனிக்கின்றது, அங்கே முத்தான தமிழ் வந்து மணக்கின்றது. முருகா உன் பாட்டெல்லாம் இனிக்கின்றது. முருகன் பேரை சொன்னோனே அருமையான பாட்டு. நேத்து முருகன் பேரை சொன்னேன், பாட்டுன்னா அப்படி பாட்டு. என்ன பாட்டு? சுந்தரியே சுந்தரியே துன் துன் அப்படின்னா அதோட முடிச்சுட்டாங்க. அடுத்தபடியாக இவர்களுடைய குயிலின் குரலோவியம் காணபாடு கோகிலவாணி இன்னிசை மாமகள் இசைக்குயில் புராண செல்வி என்று அழைக்கக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய தமிழகம் முழுவதும் சென்று பல கருத்துக்களை எடுத்துரைக்கக்கூடிய சொல்லிடுறேன். செவிலியர் துறையில் கால் பதித்து சிறப்பான முறையில் பயிற்சி பெற்று சிறப்பான முறையில் அந்த பகுதியை நிறைவேற்றிவிட்டு இப்போது கலைத்துறையில் கால் பதித்து சிறப்பான முறையில் கலைத்துறையில் பரதநாட்டியத்தில் பேரும் புகழும் பெற்று தரக்கூடிய பரதநாட்டிய டீச்சருமாகிய அருமை சகோதரி உங்கள் வீட்டு பிள்ளை இன்னைக்கு அருமை மதினி அவர்கள் பரதநாட்டியம் எல்லா மேடையிலும் ஆடுவாங்க. உங்களுக்கு தெரியும், யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு பானையை வச்சு அது மேலே ஏறி ஆடுவாங்க பரதநாட்டியம். அதை கண்டுகளிக்க வேணும். ஏன்னா பெண்கள் ஒரு
80,000 ரூபா சம்பளத்தை விட்டுட்டு நாடகத்துறைக்கு பல நல்ல கருத்துக்கள் சொல்ல வேண்டும் என்று நாடகத்துறைக்கு வந்திருக்காங்க. இந்த மாதிரி நபர்களை நம்ம மக்கள், கிராம மக்கள் பெருமையோட வரவேற்கணும். அவங்களுக்கு ஒரு கைதட்டு இந்த பெண்கள்லாம் தட்டுக்கட்டா நல்லா அப்படி இருங்க. அது மட்டும் இல்லை, அருமை அக்கா இன்னைக்கு பானையில் ஆடுவாங்க. அதே மாதிரி வந்திருக்க டான்சர் சாதாரண ஆள் கிடையாது. அந்த பிள்ளைங்க வாட்டர் கேனை வச்சு வாட்டர் கேன் மேலே ஏறின்னு ஆடும். ஆமாம், அதே மாதிரி பப்புனு கரண்ட் கம்பியில் தொங்கி ஆடுவார். அந்த பிள்ளோட வர அடுத்தபடியாக அருமை சகோதரி மதிப்புக்கு மரியாதைக்குரிய உங்கள் வீட்டு பிள்ளை இசைக்கோயில் கரூரை சேர்ந்த எஸ் சாந்திஸ்ரீ வள்ளிநாயகியாக தோன்றி உங்கள் அன்பை மாசியம் பெறுவார். வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலந்தான், புள்ளி விட்டு புள்ளி போட்டான் பொது போலம்தான், சொல்லித்தர சொல்லி கேட்டு தினமும் சொல்லி தந்து இன்ப பாடினான். வள்ளி இன்ப வள்ளி என்று தினமும் முள்ளித்தரம் கொண்டு கோடினான். அடுத்தபடியாக இவர்களிலே காண பிரியர், கழக பிரியர், சொல்லுக்கு சொல்லு, வில்லுக்கு வில்லு, பாட்டுக்கு பாட்டு, பேச்சுக்கு பேச்சு, வீச்சுக்கு வீச்சு என்று சொல்லக்கூடிய வசன வாக்கு சாதுரியம் என்று சொல்லக்கூடிய அருமை மாமா மதிப்புக்கு மரியாதைக்குரிய எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினராகிய உங்கள் வீட்டு பிள்ளை பாட்டுக்கு இவரா அல்லது இவருக்கு பாட்லா? பாட்லா அந்த பழக்கமே இல்லாதவர் அவர் ஒருத்தர் தாப்பா. எனக்கும் முக்கியமா இந்த 3 விஷயங்களுக்கு பிடிக்க ஒரே நாள்ல சாப்பிட்டே முடிச்சாச்சு. அப்பேற்பட்ட அருமை மாமா உங்கள் வீட்டு பிள்ளை டி ஏ ஜெயபாண்டி அவர்கள் இவர்களுடைய நாரதர் கானப்பிரியர் கலவப்பிரியராக தோன்றுவார். பாராயணா என்னும் பாராயணம் நலவியாவும் தருகில் தேவாமிர்தம் 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 தேவாமிர்தம். அடுத்தபடியாக ஆறுமணி கிளையரசு ஆறுமணி பின்பாட்டை இன்னிசை தென்றல் இளம்புயல் எங்களது நாடக உலகில் பல மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய அருமையப்பா சி கே சந்திரன் அவர்களின் தபப்புதலனுமாகிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய எங்களுக்கெல்லாம் மானசீக குருவுமாகிய பல மாணவர்களை எங்களது வாத்தியார் அருமை அண்ணன் உருவாக்கி கொண்டு இன்னும் உருவாக்கிவிட காத்து கொண்டிருக்கக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய எங்களுக்கெல்லாம் நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுத்ததே எங்கள் அண்ணன் தான். எப்போதுமே இந்த வழியில் போகாதீங்க, இந்த சைடில் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறது ஒரு அண்ணன் எங்கள் அண்ணன் தான். அப்பேற்பட்ட அதனால நாங்கள்லாம் நல்லா இருக்கோம். அப்பேற்பட்ட அளவிற்கு மதிப்புக்கு மரியாதைக்குரிய உங்கள் வீட்டு பிள்ளை எம் புளியங்குளத்தைச் சேர்ந்த CKS ராஜமணிகண்டன் என்று சொல்லக்கூடிய ஜெயமணிகண்டன் அவர்கள் இவர்களுடைய ஆறுமணியம்மன் பின் பாட்டு. எந்த நிலை வந்தாலும் இருந்த நிலை மறவாதே, எந்த நிலை வந்தாலும் இருந்த நிலை மறவாதே, ஏழையிடம் அன்பு காட்டும் எண்ணத்தை மறக்காதே, எண்ணத்தை மறக்காதே. எந்த நிலை வந்தாலும் இருந்த நிலை மறவாதே, ஏழையிடம் அன்பு காட்டும் எண்ணத்தை மறக்காதே. சண்டையில் வாங்கிடும் சரக்கல்ல தன்மானோ, சந்தையில் வாங்கிடும் சரக்கல்ல தன்மானோ, தான் வயிற்றை வேண்டுவர்க்கு வேண்டும் நிதானம், வேண்டும் நிதானம். எந்த நிலை வந்தாலும் இருந்த நிலை மறவாதே, ஏழையிடம் அன்பு காட்டும் எண்ணத்தை மறக்காதே. உணவளிக்கும் உழவர்க்கெல்லாம் உள்ளமாற வாழ்த்து, உணவளிக்கும் உழவர்க்கெல்லாம் உள்ளமாற வாழ்த்து, பணத்துக்கு பல்லை காட்டும் பழக்கத்தை மாற்றி, பணத்துக்கு பல்லை காட்டும் பழக்கத்தை மாற்றி, பழக்கத்தை மாற்றி. எந்த நிலை வந்தாலும் இருந்த நிலை மறவாதே, ஏழையிடம் அன்பு காட்டும் எண்ணத்தை மறக்காதே, எண்ணத்தை மறக்காதே, எண்ணத்தை மறக்காதே. பலே பலே. அடுத்தபடியாக நல்லா கைதட்டி அந்த 2 பேருக்கும் நன்றி நன்றிகள். வணக்கம். உண்மையாலுமே ஒரு விஷயம் நான் வரும்போதே எங்கள் அப்பா சொன்னார், நாடகத்துறையை நல்லா மதிக்கக்கூடியது, நல்லா வளர்க்கக்கூடியது நம்ம பகுதி அப்படின்ட்டு. உண்மையாலுமே வந்தவுடனே நாடகம் ஆரம்பித்தோடனே அவர் ஒரு பாட்டு பாடினோடனே கைதட்டி ஆரவாரம் பண்ணி பார்த்தீங்களா?
அதுக்கே முதல்ல நாங்களே ஒரு நன்றி சொல்கிறோம். ஏன்னா இப்படி கலகலன்னு இருந்தீங்கன்னா தான் எங்களுக்கு அப்படியே கலகலன்னு இருக்கும். சில ஊருக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், கை தட்டுவோமா வேணாமா, இவங்க என்ன வாடுறாங்க இப்படியே இருக்கிறது. இப்படி இருந்தாக்கா பச்சை பிள்ளை பீப்பேட்ட மாதிரி நாங்களும் வந்துட்டு போக வேண்டியதுதான். அப்படியெல்லாம் இல்லாமல் இன்னைக்கு சிறப்பானவர்கள் இவருக்கு நிகையாக மிருதங்க சக்கரவர்த்தி, கோடியடி குமரன், அருமை தம்பி, மதிப்புக்கு மரியாதைக்குரிய எல்லாம் 4 தான் வச்சிருப்பாங்க. தம்பி 3 இருந்தாலும் நல்லா சங்குன்னு செய்வாப்புல. அப்பேற்பட்ட அருமை தம்பி, மதிப்புக்கு மரியாதைக்குரிய, எனக்கு எதிரியா வேண்டாம், எனக்கு யாருமே கிடையாது. சகலையாடே அது அப்புறம்டா உழந்துருவேன். அருமை தம்பி மருது அவர்கள் இவர்களுடைய மிருதங்க டோலக்கெடு தொப்பி தபேடா அரா ஆனால் உனக்கு பொண்ணு கொடுக்குறானோ கொஞ்சம் பார்த்து பயந்து தாண்டா கொடுக்கணும். இல்லை செத்த தொலைய தடி அடிக்கிறானே, பொண்ணு மட்டும் கொடுத்தோம் டெய்லி வீட்டுக்கு வந்துடும் புள்ள. ஏப்பா ஏய் எனக்கு முடிஞ்சா உனக்கு எதுக்கா? தம்பி
உட்காருங்க. என்ன பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கீங்களா? அடுத்தபடியாக இவர்களுடைய சீரும் சிறப்பானவர்கள் பலவாத்திய மன்னன் ஆல்ரவுண்ட் சக்கரவர்த்தி ஆல்ரவுண்ட் மாஸ்டர் என்று சொல்லக்கூடிய சிறு வயதாக இருந்தாலும் சிறப்பானவர்கள் கவட்டையடி வீரன் என்று சொல்ல. இன்னைக்கு ஸ்டாண்டா? சரி விடுங்க. அருமை தம்பி சக்திவேல் அவர்கள் இவர்களுடைய ஆல் ரவுண்ட் ஆடுறா. என்ன சொல்றாப்புல? வாட்சி வேணுமாமா? சரி வாட்சியை காணுமா, யார் எடுத்திருந்தா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்தபடியாக சீரும் சிறப்பானவர்கள் இவர்களுடைய எங்களுக்கு சிறப்பான முறையில் தாளத்தை இசைக்கக்கூடிய தாள மாஸ்டர் அருமை மாமா மதிப்புக்கு மரியாதைக்குரிய உங்கள் வீட்டு பிள்ளை தாள கலைஞர் என்று சொல்லக்கூடிய ஏனாதியைச் சேர்ந்த எம் ஐயனார் அவர்கள் இவர்களுடைய தாளம். அடுத்தபடியாக சீரும் சிறப்பானவர்கள் இவர்களுடைய எங்களுக்கு ஒளி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒளிபெருக்கி ஸ்தாபனம் என்று சொன்னால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற அளவிற்கு சற்றும் குறைவில்லாமல் கல்யாணம், காதுகுத்து, சுப நிகழ்ச்சிகள் போன்ற கோவில் நிகழ்ச்சிகள் மற்றும் ஃபர்ஸ்ட் நைட்டு. ஏண்டா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போடுவாரா? ஃபர்ஸ்ட் நைட் போட மாட்டீங்களா? ஃபர்ஸ்ட் நைட் நீ ஆளு கூட்டிட்டு வா. ஃபர்ஸ்ட் நான் ஒண்ணுகிட்ட வாய திறப்பனா? அதாவது ஃபர்ஸ்ட் நைட்னா என்ன சொன்னேன்? முதல் ராத்திரியில் நீங்கள் சொன்னாலும் சரி, அந்த ராத்திரியிலும் வந்து லைட்டு போடுவாங்க. விழாக்கு முதல் ராத்திரி சொன்னாலும் சரி, மறுநாள் வந்து கட்டிடுவாரு. முதல் ராத்திரியில் வந்து அவர் போட்டாருன்னா நான் என்ன வேடிக்கை பார்க்கறது? அப்பேற்பட்ட அளவிற்கு சிறப்பான ஒளி அமைப்பு என்று சொன்னால் நமது சின்ன கண்ணனூரை சேர்ந்த ஞானம் 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 சர்வீஸ். சூப்பர் சூப்பர். இப்படிதான் இருக்கணும் ஒளிபெருக்கி என்று சொன்னால் என்று சொல்லிக்கொண்டு அடுத்தபடியாக ஆடல் அழகி, அபிநய சுந்தரி, நடன சிங்காரி, உங்க வீட்டு சிட்டு எங்க வீட்டு புட்டு என்று சொல்லக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஜெகன்மோகினி படத்துல சிறப்பான முறையில் நடித்து. ஜெகன்மோகினி படம் நான் ஒரு 10 டீப்பு பார்த்திருக்கேன். சரி, அதுல என்ன வேஷம் நடிச்சிருக்கு? பார்த்தது இல்லையா? பார்த்தது இல்லையா? இந்த அடுப்புக்குள்ள காலை விட்டுக்கிட்டு இருக்கும்ல, ஆமா, ஒரு குட்டி சாத்தியா, அதான அது. ஜெயமாலினி அவர்களின் மறு உருவம் என்று சொல்லக்கூடிய சிலுக்கு சிமுதாவின் சித்தி மகள் என்று சொல்லக்கூடிய நமிதாவின் மறு ரூபம் என்று சொல்லக்கூடிய உங்கள் வீட்டு பிள்ளை. யாரு நமிதான்னே கிளம்பிட்டா மத்தியா? எங்கடா போற? அந்த பிள்ளை பாவடை கட்டாம நிக்குதுடா. ஏய், கை வண்டி ஓட்ட போறான்டா. போயிட்டு சீக்கிரமா அடிச்சிட்டு சீக்கிரம் முடியா ஓடு. அப்பேற்பட்ட அளவிற்கு அருமை சகோதரி மதிப்புக்கு மரியாதைக்குரிய உங்கள் வீட்டு பிள்ளை மனைவியை சேர்ந்த எஸ்பி ராஜலட்சுமி அவர்கள் இவர்களுடைய டான்ஸ் கால். அடி பட்டா பூச்சிடி நீ பட்டா பூச்சிடி, அடி கொட்டா குச்சிடி அடி கொட்டா குச்சிடி, பல பலனு சொல்லிக்கிருந்த பவள கண்ணாடி, பக்குவமா வந்து நில்லே மாமி முன்னாடி. அழகே அழகே உன மனைவியாக்கணும், கனவிலகைய பிடிக்கணும், கண்ணத்தில உமா கொடுக்கணும். இருக்கிறையே ஓல கொட்டாயா, சும்மா தவக்கிறையே தவள கொட்டாயா, இருக்கிறையே ஓல கொட்டாயா, சும்மா தவக்கிறையே தவள கொட்டாயா. ரத்த கொதிப்பு பப்புனுக்கு ரத்த கொதிப்பு, உச்சகல்லன்னா உரிச்ச பருப்பு வாங்கி தரண்டா, உரிச்ச பருப்பு மைக்க பொடி பப்புன செருப்பலடி. ஆமா, அவர் பப்புன செருப்பால் அடிக்க சொன்னாரு, கை தட்டுறீங்க வேமா? பாட்டு பாடுறாப்புல பாரு பொம்பளை பிள்ளைக்கு. பட்டாம்பூச்சிடி ஒண்ணு கிட்ட கொட்டாங்கூச்சிடி. தம்பி, இது வந்து இந்த முன்ன உட்காந்துருக்காங்களே தம்பிய, ஆமா, அவங்களுக்கு இவங்களுக்கு பிடிக்கும், பெரியவங்களுக்கு அதுதான் கேட்க வந்தேன். அப்ப அந்த பிள்ளை பேரை இன்னும் ஒரு தடவை சொல்லு. இப்ப உங்களுக்கு தகுந்தாப்புல எல்லா பெட்டிக்காரும் பார்த்துருப்பீங்க, அந்த ஒரு பாட்டோட நீ பாட்டுக்குவாங்க. நம்ம அண்ணன் மட்டும்தான் புதுசு எலசு பழசு மூணையும் செய்வாப்புல. மூணையும் செய்வேனா? என்னடா அன்னைக்கு வாடகை கொடுத்துட்டு அப்புறம் மேடையில் சொல்லி காட்டுறேன். அப்பேற்பட்ட அளவிற்கு அருமையண்ணன் இப்பொழுது அந்த பிள்ளைக்காண்டி உங்களுக்காண்டி நடுத்தரத்தில் விடுறாரு. பாப்போமா? எல்லாம் சோற கை தட்டுங்க. பேரை சொல்ற டான்ஸ் காமிக் ராஜலட்சுமி அவர்கள் டான்ஸ் காமிக். தன்னந்தனியாக நான் வந்த போது என்னை எறிந்தாளே பூமுகமாது, இட புரியாமல் மயங்குவதில்லை
ஆமா பழசுல விட்டாப்புல இல்ல தம்பி. ஆ. இப்போ உங்க பேரை சொல்லுங்க, அத காட்டி உயர்த்திடுங்க. நீ யாருன்னு என் சிங்கம் மதுரைக்கு வந்தவனே என்னை காப்பாத்துறே நீ தானே என் தெய்வமே. வாயமுடுறா. ஆமா அடுத்தபடி ஏனே சொல்ற மாதிரி இப்ப எலசுக்கு பாடிட்ட. இப்ப ஒரு 50 வயசுல ஒரு டான்ஸ கூட்டி வந்திருந்தேன்னு 50 வயசுனா கிளவியவா? கிளவிக்கெல்லாம் பாட்டு இல்ல, அப்படியே கவிதையாவே கொட்டுவேன். எங்க 16 நிறையாத கிழட்டு முண்டை. அப்புறம் கிளவிய கூட்டு வந்தா ஊர்ல விளக்கம் பத்தடி யாரா வாங்குறது? ஆனா உண்மையாலுமே சொல்றேன், நான் பப்புனே கிடையாது, பெட்டிக்காரதாயா பப்புனு. அப்பேற்பட்ட அளவிற்கு அடுத்தபடியாக இவர்களிலே சீரும் சிறப்புமானவர்கள் இந்நாடகத்திற்கு சிறந்த முறையில் சீரமைத்திருப்பது நமது ஜெகதீஸ்வரன் சீன்கம்பெனி ஏனாது என்று சொல்லிக்கொண்டு அடுத்தபடியாக இந்நாடகத்தை சீரும் சிறப்புமான முறையில் வள்ளித்திரவன் புகழக்கூடிய சத்யவான் சாவித்திரி, லவகுஜா, பாமா விஜயம் மற்றும் மதுரை பாண்டி, புதுக்கோட்டை பாண்டி, திண்டுக்கல் பாண்டி, திருச்சி பாண்டி. மதுரை பாண்டியோட ஒன்று பாட்டிக்க. திண்டுக்கல் பாண்டி எங்களுக்கு தேவையில்லை, மணப்பாறை பாண்டிலாம் தேவையில்லை, எங்களுக்கு மதுரை பாண்டி போதும். சாமி அழைச்சிருக்காங்க பாரு நேத்தெல்லாம் அட்டின்னா அட்டி அப்படி அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பேற்பட்ட அளவிற்கு சிறப்பானவர்கள் நாடகங்களை தெல்ல தெளிவாக குறைந்த தொகையில் நிறைந்த நடிகர்களை போட்டு சிறந்த சேவைகளை தரக்கூடிய நாடக அமைப்பாளர் ஒளியில் சூப்பர் ஸ்டாராக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய பாசத்துக்கும் உரிய உங்கள் வீட்டு பிள்ளை அருமை அண்ணன் கே புதுக்கோளத்தைச் சேர்ந்த BM அழகராஜா 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 அவர்களின் நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். அடுத்தபடியாக இத்தனையும் உங்கள் முன் எடுத்திருக்கக்கூடிய உங்கள் வீட்டு பிள்ளை புதுக்கோட்டையைச் சேர்ந்த ஆர் ஸ்பீட் ராம்கே ஆகிய பப்புன் காமிக்கு. தம்பி இதுவரை நகைச்சுவைக்காண்டி பேசணும். ஆமா அது வேற. நீ எனக்கு மதிப்புக்குரிய ஒரு நல்ல தம்பி உண்மையாலுமே. ஏன்னா டான்ஸுக்கு பாடிட்டு எல்லாத்துக்குமே பாடினேன். உனக்கு பாடலின்னு வச்சுக்க, என் தம்பிக்கு நான் செய்கிறத வேணாம். ஏன்னா கால் வேற முடியாமல் இருக்க. உன் பேரை சொல்லிட்டேல. இப்போ நான் ஒரு கை விடுறா. டே நீ நல்லா இருந்தா போதும்டா தம்பி. அண்ணன் ஒரு பாட்டு பாடுவேன், அந்த பாட்டில் கடைசி வார்த்தையை மட்டும் கரெக்டாக சொல்லணும், சரியா? உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டுதான். இங்க வரு சொல்றா செய்யணும். நம்ம ஊருக்கு வந்திருக்காரு பப்புனு, நீ வாங்கட ஒரு நீ சொல்லி சரியா? ஆனா இதுல ஒரு நிபந்தனை இருக்கு தம்பி. என்ன? நான் அந்த பாட்டு பாடனா நான் சொல்ற மாதிரி நீ கேட்கணுமே. என்ன செய்யணும்? ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி வா. 2 ஸ்டெப். போதும். கால் வலியில இப்படி கைய வைங்க, கண்ணை மூடுங்க. ஐ செல்லக்குட்டி நாக்க நீட்டுங்க. அப்படியே இருங்க, அப்படியே இருக்கணும். அங்க கண்ணை முடிக்க. வலைய விரிச்சு கிடக்கு மாட்டுறது மாட்டு, வலைய விரிச்சு கிடக்கு மாட்டுறது மாட்டு, எதுவும் கிடைக்கலைனா நக்கு. நாங்க சொல்லலப்பா, இறைவனே அவங்க வாயில உதிச்சு செய்யல சொல்றாரு. தம்பி உனக்கு கரெக்டா, டேய் கரெக்டா சொல்லுங்கடா. என்னடா பப்புண்டா? கண்ணை முடிவேன். வலைய விரிச்சு கிடக்கு மாட்டுறது மாட்டு, எதுவும் கிடைக்கலைனா நக்கு. பொழந்துருவேன். ஏண்டா வலைய வீசி பாரு, மாட்டுறது மாட்டும், எதுவும் கிடைக்கலனா வலைய வீசி பாரு, எதுவும் கிடைக்கலனா. தம்பி பள்ளியோடத்துக்கு போனியா? பள்ளியோடத்துக்கு போகாம கரெக்டா நக்குன்னு சொல்றாங்க. ஏன்டா முண்டை கரெக்டா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்காங்கடா. ஏப்பா பெட்டிக்காரதான் உங்களுக்கு வாத்தியாரா? ஆமா. நான் எதுக்கு நக்குறதுக்கு லூசு பையல. ஏண்டா நம்ம ஊருக்கு பப்புன்னு அப்படி கேட்கலாமா? அவர் எவ்வளவு ஒரு நீதிமான், ஒரு நியாயமானவர். அவங்க கேட்கல, கேட்க வச்சதே நீ தான் சாமி. அடுத்தபடியாக நல்ல ஒரு பாட்டா, கருத்துள்ள பாட்டா போடுங்க. கருத்துள்ள பாட்டு, பழைய பாட்டுகள் அப்படி நம்ம பெருமை அப்படி பழைய பாட்டு. சரி அப்பதானே பக்கத்து ஊர்ல கேட்பாங்க. சரி டேய் நீ நல்லா இருந்தா போதும்டா தம்பி. வீடு வரை உருவு வேணுக்குள்ள ஐயா, காட்டுக்குள்ள. இது ஒரு பாட்டாங்க ஐயா, நல்லா கேட்டுக்கங்க. அவர் சிவாஜி கணேசன் எவ்வளவு அழகா அந்த பாட்டு நடிச்சு. தேவையில்லாத பேசாத, உனக்காண்டி புது பாட்டு. ஊ சொல்றியா ராம்கியே? ஊ நீ பாட்டே பாட வேணாம், நீ எப்ப பார்த்தாலும் அதுக்குள்ளேயே கொண்டு போய் நீ வைக்கிற என்ன. அடுத்தபடியாக ஊச்சி ஊம் கலது, அதுக்கு டேஸ்ட் ஒட்டி போச்சு ஒரு அந்த நாய்க்கு. ருசி கண்ட பூனை பாக்கியல்ல அது மாதிரி. அடுத்தபடியாக பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். இப்படிக்கு கிராம பொதுமக்கள் தொடச்சிக்க புடுக்க அத்து புடி தெரிஞ்சுக்க. ஆமா அத்து சுட்டு தின்று. எப்படியே டைமிங்கு ஒன்னே அடிச்சுக்க முடியாது சாமி.
அப்பேற்பட்ட அளவிற்கு பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் வைக்கிறோம். இப்படிக்கு கிராம பொதுமக்கள் சின்ன கண்ணனூர் என்று சொல்லிக்கொண்டு எங்களுக்கெல்லாம் இவ்வளவு நேரம் ஆதரவு அளித்த அனைத்து கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் முக்கியஸ்தர்கள் மற்றும் பெண்கள் குழந்தைகள் அனைவருக்கும் நன்றி நடிகள் தம்பி. இப்ப அண்ணன் கேட்பேன், பப்புன்னு எப்படின்னு கேட்டா நீங்க தான் சூப்பர் அப்படி சொல்லணும். சரியா? நில்லுப்பா. தம்பி, பப்புனு எப்படிடா? சூப்பர். பப்புனு எப்படி? சூப்பர்னு சொல்றா. சூப்பு. நான் கிளம்புறேன். ஆமா, அடுத்தபடியாக இப்ப பொம்பளை பிள்ளைய வெளில தள்ளிடுவோமா? நீ வெளியில தள்ளு. நான் பரவாயில்ல. நான் வெளியில தள்ளுனா நாங்க 2 பேரும் சேர்ந்து உள்ள தள்ளுறோம். நான் அந்த வேலைக்கு தான் வந்திருக்கேன். அடுத்தபடியாக எங்களை சிறப்பானவர்கள் யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இங்கு மட்டுமல்லாமல் தமிழகம் மற்றும் இந்தியா முழுவதும் உலக நாடு முழுவதும் ஒரு நிகழ்ச்சியை கண்டுகளிக்கிறோம்னா இப்போ வந்திருக்க சோசியல் மீடியாவில் தான். அப்பேற்பட்ட அளவிற்கு சிறப்பானவர்கள் மேடை நாடகம் மாசானம் சிறப்பானவர்கள் இவங்க. அப்படியே எங்களை அந்த துணியை தான் எடுவேன். மழை பெய்யும். கேமரா வயசுக்கு வந்திருக்கடா லூசு பழைய முக்காடு ஓட்டுருக்கு. நான் கூட கேமராவுக்கு தலையில செலந்தின்னு நினைச்சேன். செலந்தி இல்ல, ஆம்பளைய பார்த்துட்டா இதுல பருவ வரும். அப்ப அது பொம்பளை கேமராவா? அப்பேற்பட்ட அளவிற்கு நமது மேடை நாடகம் யூடியூப் சேனல் உரிமையாளர் மாசானம் அனைவரும் மேடை நாடகம் யூடியூப் சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அவருக்கு கீழே ஒன்று தொங்கும், அதை பெல்லு. ஆமா, யூடியூப் சேனலுக்கு நன்றி நடிக்கிறது வணக்கம் சொல்லிக்கொண்டு நம்மெல்லாம் பொன்னாட வாங்கினோம்ல. இன்னைக்கு நம்ம இந்த கிராமத்தில் இருக்கவங்க இங்கே உட்கார்ந்துருக்கோம் தான் பார்க்குறாங்க. நம்மளை கொண்டு போய் வெளிநாடு வர காட்டுறது யாரா? யூடியூப் சேனல். அப்புறம் சோத்த திங்கிறியா என்னத்தை திங்கிற? அவனுக்கு ஒரு பொன்னாட போத்தணும் சொன்ன அறிவு இல்லையா? நம்ம ஏப்பா நீ எந்திரிச்சு வரியா இல்லையா? அந்த நீ பொன்னாட வாங்க வைக்க நீ சோத்த திங்கிறியா? எனக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் லவ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அண்ணனுடைய மேடை நாடகம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ணனுக்கு அடியில் ஒன்று தொங்கும். ஆமா, பெல். ஆமா, இங்கே அவர்களுக்கு பொன்னாடை பத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. வாங்க ஐயா, இந்த மேடை நாடகம் யூடியூப் சேனலுக்கு பொன்னாடை பத்துங்க. வந்துட்ட ஒரு பாட்டு ஒன்று பாடிட்டு போ. பாட்டு நாங்க பாடிக்கிறோம். நான் தம்பிக்கா நான் பாடுவேன்டா. போடுங்க ஐயா. இங்கிட்டு திரும்பி இல்லையா? இங்கிட்டு திரும்ப. உனக்கு வைக்கிறாங்க பாரு வேட்டு. மச்சான் பேரு மதுரை நின்னு பாரு கதிரே. மச்சான் பேரு மதுரை நின்னு பாரு